வணக்கம் நண்பர்களே. உலக சுகாதார மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய WHO ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல 5 பில்லியன் மக்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கிறதுனே தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ரத்த சோகையா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு நார்மல் ரேஞ்சில் இல்லாம அதுக்கு கீழே கம்மியா இருக்கிறது தான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்லுவோம். இது குறிப்பா யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரத்த சோகை ரொம்பவே அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸ் காரணம் தான். மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய ரத்த இழப்பின் காரணமாக தான் பெண்களுக்கு ரொம்பவே ரத்த சோகை அதிகமா இருக்கு ஆண்களை விட. சோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முன்கூட்டியே இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய பக்க விளைவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னைக்கே போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.